ராஜகுமாரி பால்னா, நான் இறந்துட்டேன்னு நீ நினைச்சியா? நான் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட முழு உண்மைய மறைச்சிட்டேன். உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல ராஜகுமாரி. பழி வாங்குவேன், கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். ஆனா உன்னை பழி வாங்கறதுக்கு நான் சக்திமானா ஆகணும். அப்பதான் நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நான் சீக்கிரமா திரும்ப வருவேன். பிரீத் தன்னோட கோட்டைக்குள்ள குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தா. ராஜகுமாரி பால்னா தன்னோட செல்ல மகளுக்கு பழங்களை வெட்டி கொடுத்துட்டு இருந்தா. அப்பா, நீங்க காட்டுக்குள்ள வேட்டையாடுதுன்னு போயிருந்தீங்க. அங்க எப்படி மாயக்கார பஞ்ச்கின் உங்களை கைது பண்ணா? நான் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போயிருந்தேன். அப்போ வயசானவங்க கத்துற சத்தம் எனக்கு கேட்டது. நான் அங்க போனப்ப அந்த கெட்ட மாயக்காரன் அவங்கள காத்துல மேல தூக்கி அவங்க கிட்ட நகைகளை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வயசானவங்களை நான் காப்பாத்த போகும்போது அந்த கெட்ட மாயக்காரன் என்ன சிலையாக்கிட்டான். மாயக்கார பஞ்ச்கின் உண்மையிலேயே ரொம்ப கெட்ட மனுஷன். அப்புறம் பெரியப்பா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அங்க நாங்க பைரவ தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போகும்போது நிறைய சிலைங்களை பார்த்தோம். அங்க பைரவும் இருந்தான். நாங்க அந்த சிலைகளை உடைக்க முயற்சி பண்ணோம். ஆனா அதுங்க உடையல. அதுக்கப்புறம் திடீர்னு அங்க மாயக்காரன் வந்தான். நான் அவனை தாக்கறதுக்கு போகும்போது அவன் என்னையும் சிலையாக்கிட்டான். அதுக்கப்புறம் சோகாமையும் சிலையாக்கிட்டான். அவன் அங்க வரும்போது உங்க அம்மா பால்னாவோட புகைப்படத்தை அவன் கையில பார்த்தேன். என்னோட புகைப்படமா? அப்படின்னா மாயக்கார அம்மாவை முன்னாடியே தேடிட்டு இருந்திருக்கான். ஆனா எதுக்கு? அவ என்ன கைது பண்ண வந்த போதா அவ என்கிட்ட என்னோட அழகுல அவ பயங்கிட்டு தான் சொன்னா. அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னா. மாயக்கார பஞ்ச்கின் எதுக்காக பால்னாவை தேடினான்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருக்குமே கேள்விக்கான பதில் கிடைக்கல. ஆனா இன்னொரு பக்கம் மாயக்கார பஞ்ச்கின் தவம் பண்ணிட்டு இருந்தான். என்னுடைய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அதிக சக்திவானா மாறிக்கிட்டே இருக்க போறேன். பால்னாவை மட்டும் நான் வசியப்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நான் ராஜ்யம் பண்ணுவேன். கொஞ்ச நாள் கடந்துருச்சு. ராஜகுமாரர்கள் எல்லாரும் பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா, நானும் கத்தி எறிய கத்துக்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா. நீ என்னுடைய மகள் இல்லம்மா, மகன். இப்ப பார்த்து நீயும் கத்துக்கோ. அடடா, உங்க குறி ரொம்ப சரியா இருக்கேப்பா. சரி, நான் இப்ப முயற்சி பண்றேன். இப்படிதான் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னுடைய குறி தப்பாது. ராஜகுமாரி பிரீத் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவ குறி பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம்மா. இப்போ இந்த கத்தி உனக்கு தான். ரொம்ப நன்றிப்பா. இது நீங்க எனக்கு கொடுத்த முதல் பரிசு. நான் இந்த கத்திய ரொம்ப கவனமா வச்சுக்கிறேன். ராஜகுமாரி பிரீத் தனக்கு கிடைச்ச பரிசால ரொம்ப சந்தோஷப்பட்டான். இன்னும் கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறம் ராஜகுமாரி பிரீத் தன்னோட தோட்டத்துல உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருந்தா. மாயக்கார பஞ்ச்கின் கிட்ட எதுக்காக அம்மாவோட புகைப்படம் இருந்துச்சு? இத்தனை வருஷமா அவன் எதுக்காக அம்மாவை கைது பண்ணி வச்சிருந்தான்? எதுக்கு பஞ்ச்கின் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான்? என்னாச்சு? என்னுடைய செல்ல பேத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? நான் ரொம்ப ஆழமான யோசனையில இருக்கேன் தாத்தா. அப்படியா? என்ன விஷயம்னு சொன்னா நானும் உதவி செய்வேன்ல. தாத்தா, மாயக்கார பஞ்ச்கினுடைய கையில அம்மாவுடைய புகைப்படம் இருந்ததா பெரியப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா அவன் ரொம்ப நாளாவே அம்மாவை தேடிட்டு இருந்திருக்கான்.
ஆனா எதுக்குன்னு எனக்கு புரியல. ம்? இதுதான் விஷயமா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேம்மா. ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த விஷயத்த சொல்றேன். உன்னுடைய அம்மா பால்னா பிறந்த போது அப்பவே எங்க ராஜகுரு ஒரு விஷயத்த சொன்னாங்க. பால்னா ரொம்ப ராசியான பொண்ணுன்னு சொன்னாங்க. அவ நினைச்சா இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஓ, இதுதான் விஷயமா? மாயக்கார பஞ்ச்கின் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை ராஜ்யம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. இருக்கலாம். ஆனா அத நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? அந்த மாயக்கார பஞ்ச்கின் இறந்துட்டான்ல, நீ கவலைப்படாம இரு என் சின்ன ராஜகுமாரி. பிரீத் தாத்தாவுடைய மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் மாயக்கார பஞ்ச்கினுடைய சக்தி அதிகமாயிட்டே இருந்துச்சாம். இதுக்கப்புறம் யார வேணாலும் என்னால வசியப்படுத்த முடியும். பால்னா, நான் வந்துகிட்டு இருக்கேன். மாயக்கார பஞ்ச்கின் பால்னாவுடைய அறைக்கு போனா. நீயா? நீ இன்னும் சாகலையா? நான் சாகல பால்னா. நான் உன்கிட்ட முழு உண்மைய சொல்லல. இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இல்ல, வேணாம். நான் உனக்கு தான் சொந்தம். என் கூட வா பால்னா. நீ திரும்ப வந்துட்டியா? என்னுடைய மனைவியை விட்டுடு. பால்னா உனக்கு தான் சொந்தம். நீயா? உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன். அண்ணா, ராஜகுமாரி பிரீத் இதெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தா. யார் இந்த மாயக்கார பஞ்ச்கினுடைய கண்களை பார்த்தாலும் அவங்க அவனுக்கு வசியமாயிடுறாங்க. நான் அவனுடைய கண்களை பார்க்க கூடாது. பிரீத் பொறுமையா தன்னுடைய கத்தியை எடுத்தா. அவ பொறுமையா மாயக்கார இருந்த இடத்துக்கு போனா. மாயக்கார பஞ்ச்கினே, என் அம்மாவை விட்டுடு. மாயக்கார பஞ்ச்கின் தன்னுடைய கண்களை மூடினதும் அவனுடைய வசியத்துல இருந்த எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. பைரவ் புத்திசாலித்தனமா அங்க இருந்த நெருப்ப அவன் மேல தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் அவன் எரிஞ்சு மொத்தமா சாம்பல் ஆயிட்டான். பிரீத், இவனால சாக முடியாதுன்னு என்கிட்ட சொன்னானே. சாக முடியலன்னா என்ன? நம்மளால இவனை கைது பண்ண முடியும்லமா? ராஜகுமாரி பிரீத் ஒரு பித்தளை கலசத்தை எடுத்துட்டு வந்தான். அவ மாயக்கார பஞ்ச்கினுடைய சாம்பல அதுல எடுத்து போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டான். இந்த மாயக்காரன் எப்பவுமே வெளியே வராத மாதிரி நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இவன் கலசத்தை மறைச்சு வச்சாகணும். பிரீத், இன்னொரு தடவை நீ எங்க உயிரை காப்பாத்திருக்கம்மா. உன்னை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. ராஜகுமாரி பிரீத் மாயக்கார பஞ்ச்கின்ன கைது பண்ணிட்டான். ஆனா அவனால சாக முடியல. ராஜகுமாரி அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு குதிரை மேல சவாரி பண்ணா. அவ ரொம்ப தூரம் வரைக்கும் குதிரையில போயிட்டு இருந்தா. கெட்ட சக்தி வெளியே வர முடியாத மாதிரி எந்த இடம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்? ராஜகுமாரி பிரீத் ஒரு நதி கிட்ட போனா. அங்க அவ தண்ணி குடிச்சா. நான் தண்ணீர் தேவதை. நீ யாரு? அது என் பேர் ராஜகுமாரி பிரீத். சரி, நீ எங்க போயிட்டு இருந்த? யாருமே திரும்ப வர முடியாத மாதிரியான ஒரு இடத்தை நான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியும் பிரீத். ஆனா நீ அந்த இடத்தை எதுக்காக தேடிட்டு இருந்தன்ற விஷயத்த என்கிட்ட நீ சொல்லணும். ஒரு மாயக்கார பஞ்ச்கின் எங்க குடும்பத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். பிரீத் நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொன்னா.
அதனால நான் அந்த மாயக்கார பஞ்ச்கின்ன ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கணும். அவ அங்க இருந்து திரும்ப வரக்கூடாது. சரி, என் கூட வா, நான் உனக்கு அந்த இடத்தை காட்டுறேன். பிரீத் கலசத்தோட தண்ணிக்குள்ள நீந்திட்டு போனா. அதுக்கப்புறம் தண்ணீர் தேவதை தன்னோட பிரீத்த நதியில இருந்து கடலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க ஒரு குகை இருந்துச்சு. அங்க இருக்கிற குகை உனக்கு தெரியுதா? அந்த இடத்துல தான் யாரும் வரவும் மாட்டாங்க, யாரும் போகவும் மாட்டாங்க. இந்த இடத்துல அவனோட கலசத்தை வச்சிடு, அவனால திரும்பி வரவே முடியாது. பிரீத் அந்த கலசத்தை குகைக்குள்ள போய் வச்சுட்டான். அதுக்கப்புறம் தண்ணீர் தேவதை குகைய ஒரு பாறைய தள்ளி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நீந்திக்கிட்டே அவங்க 2 பேரும் கரைக்கு போனாங்க. தண்ணீர் தேவதையே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம 2 பேரும் நண்பர்கள். நண்பருக்கு நடுவுல எதுக்காக நன்றி இல்ல? அதுக்கப்புறம் என்ன பாக்கிறதுக்கு அடிக்கடி நீ வா, நான் நிச்சயமா வருவேன். நான் போயிட்டு வரேன். இப்படிதான் ராஜகுமாரி பிரீத் மாயக்கார பஞ்ச்கினோட கதைய ஒரேடியா முடிச்சுட்டா. அவனை கடலுக்குள்ள கைது பண்ணிட்டா. హాయ్, నేనే షైనీ. మీరు నన్ను ఇలానే చూడాలనుకుంటే ఈ వీడియోని తప్పకుండా షేర్ చేయండి. ఈ ఛానల్ని కూడా సబ్స్క్రైబ్ చేయటం మర్చిపోకండి.